Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.2ஓட கொஷின் நம்பர் 11 to 16 பார்க்க போகிறோம். இந்த சாப்டருக்கான பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 11th சம் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் PQR. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பேஸ் வந்து நம்ம 4.5 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ 0லேருந்து 4.5க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன நேமிங் பண்ண போகிறோம், PQ. ஸோ Pன்ற பாயிண்ட்லேருந்து Qன்ற பாயிண்ட்டுக்கு 4.5 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆங்கிள் R 35 டிகிரி எடுக்கணும், கரெக்டாக? ஸோ இப்போ ஆங்கிள் R வந்து 35 டிகிரி வேணும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 35 டிகிரி வரைய முடியாது. பிகாஸ் நீங்கள் இப்போ மேலே வரைஞ்சிங்கன்னா அது எங்கே வரும்னு தெரியாது. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் Pன்ற பாயிண்ட்லேருந்து இந்த 35 டிகிரி, அந்த 35 டிகிரி நம்ம எப்படி டிசைட் பண்ணணும், ஏன்னா ப்ரொடெக்டரில் ரெண்டு பக்கம் 0 இருக்குது. பட் எந்த பக்கம் கோடு இருக்கோ அந்த கோட்டில் இருந்து தான் 0 ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ 35 டிகிரி இங்கே இருக்கா பாருங்கள், Q சைடு தான் லைன் இருக்குது. ஸோ நான் இப்போ Q சைட்லேருந்து எடுத்து 35 டிகிரி உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த Pயும் இந்த லைனும் நீங்கள் வரைகிறீங்க. எப்போவுமே இது கீழே தான் வரையணும், ஏன்னா மேலே வந்து 35 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். இப்போ என்ன பண்ண போகிறீங்க பாருங்கள், இந்த லைனை பேஸாக வச்சு நீங்கள் இந்த Pன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு 90 டிகிரி லைன் வரையணும். ஸோ இப்போ 90 டிகிரி எங்கே வருது பாருங்கள், இங்கே மேலே வருதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 90 டிகிரி லைனை Pலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைன் ரெண்டுத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த லைனை 4.5 சென்டிமீட்டர் நம்ம கீழே வரைஞ்சோம் இல்லையா, இதை வந்து பர்பண்டிகுலர் பைசெக்ட் பண்ணணும். நம்ம பர்பண்டிகுலர் பைசெக்டர் ஏற்கனவே படிச்சிருக்கோம், கரெக்டாக? இப்போ இது வந்து 90 டிகிரி தெரியும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பர்பண்டிகுலர் பைசெக்டர் எப்படி வரைவீங்க, இந்த 4.5ல மிடில் விட பாதிக்கு மேலே, அதாவது 2.5 அப்படின்னா 2.5க்கு மேலே ஒரு 3 சென்டிமீட்டர் அந்த மாதிரி முக்கால்வாசி ஒரு அளவு எடுத்து ஆர்க் வரையணும். அந்த ஆர்க் வந்து Pக்கு மேலேயும் கீழேயும் வரையணும். இப்போ அதே மாதிரி அந்த ஆர்க்கை Qவில் வச்சு மேலே கட் பண்ணுங்க, கீழே கட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்கே கட் பண்ண இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் என்னது, நம்மளுடைய பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த லைன் கட்டாச்சுல, இந்த லைன் தான் நம்மளுடைய 4.5 சென்டிமீட்டரில் சென்டரில் இருக்குது பாருங்கள், இதுதான் நம்மளோட மீடியன். ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ஜீன் எடுத்துக்கலாம். அந்த மீடியன் RGன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஜீன்றது மீடியன். இப்போ இந்த பாயிண்ட் R கிடையாது, நீங்கள் இப்போ இந்த பாயிண்ட்டை பேஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிள் எதை டச் பண்ணணும், இந்த P அப்படின்ற அளவையும் அதே மாதிரியே வந்து இந்த Q அப்படின்ற மெஷர்மெண்ட்டையும் என்ன பண்ணணும், அந்த சர்க்கிள் வந்து டச் பண்ணிட்டு போகிற மாதிரி வரையணும். கண்டிப்பாக Pயும் Qவும் ஒரே மெஷர்மெண்ட் தான் இருக்கும், ஏன்னா 4.5 பாதியாக கட் ஆகிருக்கு இல்லையா பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரில். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து PQ இதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. இன்னும் நம்ம R வந்து கண்டுபிடிக்கல, அந்த R கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சர்க்கிள் வரைகிறோம். ஓகே, 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணுற இடத்த பேஸாக வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மீடியன் ஃப்ரம் R to PQ வந்து 6 சென்டிமீட்டர். அப்போது நீங்கள் இந்த காம்பஸில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாக்டாக இந்த 6 சென்டிமீட்டர் அளவை நீங்கள் G அப்படின்ற பாயிண்டில் வச்சு இந்த சர்க்கிளில் கட் பண்ணணும். ஓகே, இந்த சர்க்கிளில் எந்த பக்கம் வேணால் கட் பண்ணலாம். அதாவது ட்ரையாங்கிளை நீங்கள் லெஃப்ட்லேயும் வரையலாம், ரைட்லேயும் வரையலாம். நான் வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்து லெஃப்டில் வரைஞ்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டு R அப்படின்னும் இந்த Pலேருந்து R வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ Pலேருந்து R கனெக்ட் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து Qலேருந்து R கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து நம்ம R டேஷ்னு எடுத்துக்கலாம், ஏன்னா நீங்கள் ரெண்டு சைடில் எந்த சைடு வேணால் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 35 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ Rலேருந்து Gயை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து நம்ம 6 சென்டிமீட்டர் இருக்குது. அவங்க கொடுத்த மீடியன் RG ஃப்ரம் R to PQ is 6 சென்டிமீட்டர், ஏன்னா நம்ம அதை அளந்து எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம செக் பண்ணுறோம் பாருங்கள், R 35 டிகிரி வருதா பாருங்கள். கரெக்டாக R எங்கே இருக்குது பாருங்கள், 0லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 30க்கும் 40க்கும் நடுவில் கரெக்டாக என்ன இருக்குது, 35 டிகிரியில் நம்மளோட ஆரோட ஆங்கிள் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோமா. ஸோ அவ்வளோதான். இப்போ இதோட இந்த 11th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு பேஸ் எடுத்துகிட்டு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வச்சு சர்க்கிள் வரைஞ்சி கட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக கட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 12th பார்ப்போம்.
கன்ஸ்ட்ரக்ட் அ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். இதில் வந்து கியூஆர் வந்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய பேஸ் என்ன, 5 சென்டிமீட்டருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நேமிங் வந்து கியூ அண்ட் ஆர். ஸோ போன சம் மாதிரியே தான் இது. இதோட வேல்யூ, இது மெஷர்மெண்ட் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து 40 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பட் பி எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், அந்த 40 டிகிரியை நீங்கள் கியூவில் ஃபஸ்ட்டு கீழே வரையணும். ஸோ இப்போ 40 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்களா. இப்போ ஒன்ஸ் வந்து கியூவில் நீங்கள் அந்த 40 டிகிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், 90 டிகிரி பெர்பெண்டிகுலர் லைன் நம்ம மேலே கொண்டு போவோம். ஓகே, இப்போ இந்த கியூவில் 40 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக அந்த கியூவில் இருந்து இந்த பேஸ் லைனாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 90 டிகிரி மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் 90 டிகிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த கியூ பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரணும். இது வந்து 90 டிகிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 5 சென்டிமீட்டரில் பாதி எவ்வளோ, 2.5, 2.5க்கும் மேலே கிட்டத்தட்ட 5 சென்டிமீட்டரில் முக்கால் அளவு இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம ஆர்க் கட் பண்ண போகிறோம். அந்த ஆர்க் எப்படி கட் பண்ணணும், மேலேயும் கட் பண்ணணும், கீழேயும் கட் பண்ணணும். அதே மாதிரியே ஆரில் வச்சு அந்த மெஷர்மெண்ட் மாறாமல் ஆரில் வச்சு மேலே கட் பண்ணணும், கீழே கட் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் வந்து நீங்கள் மேலேயும் கீழேயும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ணுற அந்த லைன் மேலே எங்கே கட் ஆகுதோ அதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ஜாயின் பண்ணியாச்சா. இப்போ இந்த கியூலையும் ஆர்லையும் அது கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கட் ஆகிருக்கு. இப்போ இந்த கியூக்கும் ஆருக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, இப்போ அது பேஸ் எது, பாயிண்ட் சென்டர் அதுதான். ஸோ இப்போ இந்த கியூவில் மார்க் பண்ணிட்டீங்க, அதே வேல்யூ தான் நம்மளுக்கு ஆர்லேயும் இருக்குது. ஸோ நம்ம அதை செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த சர்க்கிள் நம்ம என்ன பண்ண போகிறோம், கியூவும் ஆரும் டச் பண்ணுற மாதிரி சர்க்கிள் வரையணும். ஓகே, ஸோ இப்போ இந்த கியூஆர் டச் பண்ணுற மாதிரி நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீடியனோட வேல்யூ 4.4. ஸோ இப்போ கியூஆர் டச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டர்லேருந்து 4.4க்கு நம்ம எங்கே கட் பண்ண போகிறோம், மீடியன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சென்டர்லேருந்து ஃபஸ்ட்டு 4.4 அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து 4.4 இருக்குது. ஸோ இப்போது இந்த 4.4 நம்ம அளவு எடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த சென்டர் பாயிண்ட் அதாவது நம்மளுடைய ஜியில் வச்சு இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட், இந்த சர்க்கிளில் ஒரு பாயிண்ட். ஓகே, 2 பாயிண்ட் கட் பண்ணியாச்சா. இதுதான் நம்மளுடைய ஜி. இதுலேருந்து இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லெட்டர் ஜி மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய பி அண்ட் இது வந்து பி டேஷ். ஸோ இப்போ நம்ம பியும் கியூவும் கனெக்ட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் வந்து கியூவும் பியும் கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆர் அண்டு பி. ஸோ இதையும் கனெக்ட் பண்ணியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஃபார்ம் பண்ணிட்டோம் அண்ட் சென்டர் லைனை ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்ம மீடியன் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம மீடியன் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக நம்மளுடைய ஆங்கிள் அதாவது வந்து லென்த் ஆஃப் ஆல்டிடியூடு கேட்குறாங்க. இப்போது இதில் லென்த் ஆஃப் ஆல்டிடியூட்னா நீங்கள் வெளியில் ஒரு லைன் சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பீலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும். அது அப்படியே வரைஞ்சா இது கிராஸாகவும் போகும், நேராகவும் போகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த பீலேருந்து கியூ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு ஒரு செமி சர்க்கிள் வரைகிறீங்க. ஓகே, பீலேருந்து கியூ இருக்கிற லென்த்துக்கு செமி சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது அந்த லைனை கட் பண்ணும். கரெக்டாக இந்த பக்கம் கியூவில் கட் பண்ணும், இந்த பக்கம் ஒரு பாயிண்ட். அதே அளவு எடுத்து நீங்கள் ஆர்க் அடிக்கிறீங்க. கியூவில் வச்சு ப்ளஸ் இந்த பக்கம் ரெண்டுத்துலேயும் வச்சு நம்ம அதே அளவில் ஆர்க் அடித்தா இப்போ இந்த லைனையும் பியும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து க்ராஸாக இருக்காது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். கரெக்டாக இந்த பாயிண்ட்லேருந்து பிக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எடுங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மேலே இருக்க பியிலேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.2 2.3 வருது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக டயக்ராம் ட்ராயிங் பண்ணும்போது உங்களுக்கு 2.2 சென்டிமீட்டர் வரும். ஸோ இப்போ பாருங்கள், லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் எவ்வளோ நம்மளுக்கு, லென்த் ஆஃப் ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர். ஓகே, இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2.2 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இதோட இந்த 12th சம் கம்ப்ளீட். இப்போ 13th சம் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு கியூஆர் வந்து 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 0க்கும் 6.5க்கும் நீங்கள் ஒரு பேஸ் லைன் வரீங்க. இப்போ இந்த 6.5ல நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம், இது வந்து கியூ அண்ட் அனதர் பாயிண்ட் வந்து ஆர் மார்க் பண்ணியாச்சு. அண்ட் ஆங்கிள் பி வந்து 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது 6.5 சென்டிமீட்டர்னு எழுதிட்டேன். அண்ட் 60 டிகிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், பி தெரியாது. ஸோ அதனால் கியூவில்
கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து 60 டிகிரி ஃபஸ்ட்டு பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ப்ரொடக்டர் வந்து பேஸ் லைனில் வச்சுக்கோங்க, லைனில் இருந்து தான் பார்க்கணும். ஸோ 60 டிகிரி 0லேருந்து 60 எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் கியூவையும் இந்த பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை பேஸ் லைனாக நான் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், மேலே வந்து 90 டிகிரி ப்ரொடெக்டர் வச்சு நம்ம மேலே வரைய போகிறோம். ஸோ இப்போ கியூவில் பாயிண்ட் வச்சுக்கோங்க, அண்டு பேஸ் லைன் நம்ம வரைஞ்ச லைன் வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் 90 டிகிரி எடுக்கிறீங்க. 90 டிகிரி எடுத்துட்டு இப்போ கியூவையும் இந்த லைனையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள். கியூவும் இந்த லைனும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லைன் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம 6.5க்கு பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஒரு முக்கா வேல்யூ இருக்கிற ஒரு வேல்யூ எடுத்துட்டு எது வேணால் வேல்யூ எடுத்துக்கலாம். மேலே ஒரு கோடு கட் பண்ணுறோம், கீழே ஒன்று கட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி ஆர்லேயும் அதே மெஷர்மெண்ட்டில் மேலே ஒரு கட்டு கீழே ஒரு கட். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு கட் பண்ண பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இங்கே மேலே இந்த பாயிண்ட் இதை இப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா 6.5 என்ன ஆகும், கரெக்டாக வந்து பாதியாக நம்மளுக்கு பிரியும். அதாவது 3.25 பர்பண்டிகுலர் பைசெக்டார் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட்டை நம்ம பாதியாக பிரித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த கட் பண்ண பாயிண்ட்லேருந்து கியூக்கும் ஆர்க்கும் மெஷர்மெண்ட் வரைகிறீங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கியூவை செக் பண்ணிட்டு ஆரையும் செக் பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம இப்போ ஒரு சர்க்கிள் வரைகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுங்கள். கியூவும் ஆரும் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வரணும் நம்மளுடைய சர்க்கிள். ஓகே, ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சா? இப்போ இது வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த சென்டர் பாயிண்டில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் ஃப்ரம் பி டு கியூஆர் இஸ் 4.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு கியூஆரோட லென்த் வந்து 4.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்டிடியூட் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து காம்பஸில் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 0லேருந்து கரெக்டாக வந்து 4.5 எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 4.5 எடுத்துக்கிட்டு கரெக்டாக இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சைடில் சர்க்கிளில் ஆர்க் அடித்தோம், ஏன்னா அப்போ மீடியன் கொடுத்தாங்க. பட் இப்போ என்ன கொடுக்குறாங்க, ஆல்டிடியூட்னா ஹைட்னா என்ன பண்ணணும், நேராக இருக்கிற லைனில் ஆர்க் அடிக்கணும். என்ன வித்தியாசம் பாருங்கள், மீடியன்னு கொடுத்தா சர்க்கிளில் அடிப்பீங்க, இப்போ ஆல்டிடியூட் கொடுத்ததுனால சென்டரில் அடிக்கணும். இப்போ சென்டரில் அடித்ததுக்கப்புறம் ஒரு பேரலல் லைன் வரையணும். அந்த லைன் எப்படி வரையணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஸ்கொயர் வச்சுக்கோங்க, செட் ஸ்கொயர் வச்சுட்டு சைடில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேலை நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு ஸ்கேலை நகர்த்தவே கூடாது. ஒரு 90 டிகிரி கரெக்டாக ஃபார்ம் ஆகுற மாதிரி இதை வந்து நீங்கள் ஸ்கேலையும் இந்த செட் ஸ்கொயரு கியூஆர் லைனில் வச்சுட்டீங்க. இது வச்சதுக்கப்புறம் ஸ்கேலை நகர்த்தாமல் அப்படியே செட் ஸ்கொயரை மட்டும் நீங்கள் மேலே நகர்த்திக்கிட்டே போனீங்கன்னா நம்ம கட் பண்ண அந்த 4.5 சென்டிமீட்டர் கட் பண்ணோடனே அந்த பாயிண்ட் கிடைக்கும். அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்கேலை விட்டுட்டு இந்த செட் ஸ்கொயரை வச்சு ஒரு லைன் வரைகிறீங்க. இந்த லைன் ஏன் வரைகிறோம், இந்த லைன் தான் நம்மளுடைய ஆக்சுவல் பாயிண்ட். இது வந்து கியூஆருக்கு பேரலாக இருக்கணும். அந்த பேரலல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த லென்த் வந்து என்னது 4.5 சென்டிமீட்டர். இப்போ இது சர்க்கிளை எங்கே கட் பண்ணுதோ அதுதான் என்னது நம்மளுடைய பி அண்ட் பி டேஷ். ஓகே, இப்போ நீங்கள் பியும் கியூவையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ பியும் கியூவும் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பியும் ஆரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பியையும் ஆரையும் ஜாயின் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கரெக்டாக அந்த பிக்யூஆர் வரைஞ்சிட்டோம், புரியுதா? இதுக்கு முன்னாடி நம்ம மீடியனை பேஸ் பண்ணும்போது சர்க்கிளில் கட் பண்ணோம். இப்போ ஆல்டிடியூட் ஹைட்டுன்னும் போது அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஆங்கிள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ் லைன் கியூலேருந்து பார்த்துக்கிட்டே வாங்க, கரெக்டாக வந்து 0லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வருது, கரெக்டாக எக்ஸாக்டாக 60 டிகிரின்னு வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆங்கிளை 60 டிகிரின்னு மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வி கன்ஸ்ட்ரக்டட் அ ட்ரையாங்கிள் பிக்யூஆர். அவ்வளோதான். இப்போ இதோட இந்த 13th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 14th சம்மில் பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளுக்கு ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 to 5.5க்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதில் ஆங்கிள் சி வந்து 25 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு என்னது 5.5 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், ஆங்கிள் சி 25 டிகிரினா நம்ம என்ன பண்ண போகிறோம், டவுன் வேர்ட்ஸில் வரையணும். பிகாஸ் நம்மளுக்கு என்னது மேலே சி தெரியாது. ஸோ அதனால் ஏ பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு சென்டரில் இந்த 20க்கும் 30க்கும் நடுவில் கரெக்டாக 25ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஏலேருந்து இந்த லைன் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம 90 டிகிரி வைக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும், டயக்ராம் நம்மளுக்கு மேலே வரும். ஸோ பேஸ் லைன் இது வச்சுட்டு மேலே கரெக்டாக 90 டிகிரி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், ஏவையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணணும்.
ஆல்டிடியூட், மீடியன் எது கொடுத்தாலும் சர்க்கிள் வரைகிற வரைக்கும் நம்மளோட டயக்ராம் சேம் தான். ஓகே, கீழே வரைகிறோம், மேலே 90 டிகிரி மார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இப்போ பாதிக்கு மேலே ஒரு 3/4 வேல்யூ இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரியே பிலையும் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டிங்க. ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா மேலே போய் கட் ஆகும் இல்லையா, ஒரு லைனில் போய் அது கட் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், மேலேயும் கீழேயும் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சாச்சு. அண்ட் இந்த ஏன்ற லைன், அதாவது 90 டிகிரி லைனை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்மளுக்கு இந்த கட் ஆகிற பாயிண்ட் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் வரையணும். ஸோ இப்போ நீங்கள் ஏ எடுத்துக்கோங்க, அந்த காம்பஸ் வச்சுட்டு அதுலேருந்து ஏ, அதே மாதிரியே சர்க்கிள் நம்மளுக்கு எங்கே டச் ஆகணும், பியில் வந்து டச் ஆகணும். இது 25 டிகிரி ரொம்ப சின்ன ஆங்கிள்ன்றதுனால நம்மளுக்கு சர்க்கிள் வந்து ரொம்ப பெருசாக வருது. ஸோ இப்போ பாருங்கள், ஏ பி வச்சு சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஆல்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் சி டு ஏபி வந்து 4 சென்டிமீட்டர். அப்போ ஆல்டிடியூட் அப்படின்னா என்ன சொன்னேன், சென்டரில், மீடியன் அந்த சைடு, ஆல்டிடியூட் அந்த சென்டர். ஸோ இப்போ 4 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாயிண்டில் வச்சு சென்டர் லைனில் ஆர்க் அடிக்கணும். ஓகே, இப்போ சென்டர் லைனில் நம்ம ஆர்க் வரைஞ்சிட்டோம். இப்போ சென்டர் லைனில் ஆர்க் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைனை ஏபிக்கு பேரலாக கொண்டு போகணும். ஓகே, இந்த லைனுக்கு எப்படி நம்ம இப்போ இது 4 சென்டிமீட்டர் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை ஏபிக்கு பேரலாக கொண்டு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேலு கீழே செட் ஸ்கொயர் வச்சுக்கிறீங்க. ஸ்கேலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து ஸ்கேல் நகர்ந்தால் உங்களுக்கு பேரலல் லைன் வராது. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போய் கரெக்டாக அந்த 4 சென்டிமீட்டர் இருக்க அந்த பாயிண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்கேலை விட்டுடுங்க. இந்த செட் ஸ்கொயரை மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த லைன் இழுக்க போகிறோம். ஓகே, கரெக்டாக வந்து இந்த லைனுக்கு பேரலாக, அதாவது ஏபிக்கு பேரலாக வந்து இந்த லைனை இழுக்கணும். ஏன் நம்ம இது இழுக்கிறோம், இப்போ இது சர்க்கிளை கட் பண்ணது இல்லையா, இதுதான் என்னது நம்மளுடைய சி. ஸோ இப்போ இது சி, இது சி டேஷ். ஸோ அந்த சர்க்கிளை எங்கே கட் பண்ணுறதுக்கு நம்ம பேரலாக கொண்டு போவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஏலேருந்து சிக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரியே பியிலேருந்து சிக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஓகேவா, ஸோ இப்போ ஏலேருந்து பி சி ரெண்டுமே வந்து நம்ம ஏபிசி ட்ரையாங்கிள் ப்ராப்பராக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சி ஆங்கிளை வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள், நீங்கள் 0லேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 20க்கும் 30க்கும் சென்டரில் இருக்குது. ஸோ அப்போ 25 டிகிரி கரெக்டாக இருக்குது. ஸோ சியோட ஆங்கிள் என்ன, 25 டிகிரி. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஆல்டிடியூட், மீடியன் எது கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக போடணும். ஸோ இப்போ இதோட இந்த 14th ஓவர். இப்போ 15th பாருங்கள், இதில் பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிசி. ஸோ பிசி வந்து நம்மளுக்கு 5.6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிசி 5.6 சென்டிமீட்டர்னா அதோட ஆங்கிள் வந்து 40 டிகிரி. ஸோ இப்போ இது 5.6. ஸோ இப்போ நம்ம கீழே வந்து 40 டிகிரி வரைஞ்சிப்போமா. ஃபஸ்ட்டு பியில் பாயிண்ட் வச்சுக்கோங்க, பாயிண்ட் வச்சுட்டு 0லேருந்து எடுத்து கரெக்டாக 40 டிகிரி. ஓகே, இப்போ இதில் 40 டிகிரி டாட் வச்சதுக்கப்புறம் பியையும் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணலாமா. ஸோ இப்போ பியும் இந்த லைனும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 90 டிகிரி. 90 டிகிரி இந்த கீழே இருக்கிற லைனை பேஸாக வச்சு நம்ம மேலே வந்து ஒரு 90 டிகிரி வரைகிறோம். ஸோ இப்போ இந்த பியும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பி அண்ட் இந்த பாயிண்ட் ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் 5.6ல் முக்கால்வாசி எடுத்து ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மேலேயும் கீழேயும் வரையணும். ஸோ இப்போ பியிலேருந்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி நீங்கள் சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஓகே, இப்போ இந்த 2 லைனும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட், அதாவது இந்த ஆர்க் அடித்த இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது 2 கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாகவே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த 90 டிகிரி லைனில் அது கட் ஆகுது. ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பாயிண்ட் வந்து கிடச்சிச்சு, சென்டர் பாயிண்ட்டு தெரிஞ்சிச்சு. அண்ட் நம்ம எங்கேருந்து டயக்ராம் வரையணுமோ அந்த பாயிண்ட்டு தெரிஞ்சிச்சு. பட் இங்கே நம்மளுக்கு பைசெக்டார்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன, பைசெக்டார் ஆஃப் ஆங்கிள் ஏ அப்படின்னா இந்த 4 சென்டிமீட்டரை நீங்கள் பைசெக்டார் அப்படின்ற வேர்ட் வரும்போது பேஸ்லேயே கட் பண்ணணும். பாருங்கள், இந்த இடத்துலேயே கட் பண்ணணும். புரியுதா, இதை நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணலாம். பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா பைசெக்டார் அப்படின்ற வேர்ட் வந்தால் நீங்கள் பிசி லைனில் கட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் சர்க்கிள் வரைங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் பிக்கும் சிக்கும் காமனாக வர மாதிரி சர்க்கிள் வரைகிறேன்.
இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்டிடியூட் மீடியன் அதை ரெண்டுத்துலையும் எங்கெங்கே கட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பைசெக்டார். பைசெக்டார்னா நம்மளோட பேஸ் லைன்லேயே அந்த வேல்யூ கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டீங்க இல்லையா, இந்த சர்க்கிள் இங்கே கட் ஆகுது இல்லை, இந்த பர்பண்டிகுலர் பைசெக்டார் இதுவும் இந்த 4 சென்டிமீட்டர் நம்ம எடுத்தோம் இல்லையா, இதையும் கனெக்ட் பண்ணி நீங்கள் மேலே ஒரு லைன் கொண்டு போகணும். இங்கே பாருங்கள், பர்பண்டிகுலர் பைசெக்டாரும் சர்க்கிளும் கட் பண்ண இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட் வழியாக, அதாவது நம்மளோட 4 சென்டிமீட்டர் வழியாக கட் பண்ணுறோம். இதுதான் என்னது, நம்மளுடைய ஏ. ஓகே, இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஏவையும் பியையும் ஜாயின் பண்ணுறோம் பாருங்க. ஏன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச அந்த 4 சென்டிமீட்டர்ன்றது என்னது, அது ஆக்சுவலாக அது பைசெக்டார், ஆங்கிள் பைசெக்டார். இங்கே பாருங்க, இப்போ சிஏ இதையும் கனெக்ட் பண்ணோமா, இதில் ஏ டேஷ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஏ டேஷ் அவசியம் இல்லை. ஏ டேஷ் பண்ணணும்னா நீங்கள் பியிலேருந்து 4 சென்டிமீட்டர் எடுத்து பண்ணணும், பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போது ஏல பாயிண்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக பாருங்கள், உங்களுக்கு 40 டிகிரி எக்ஸாக்டாக வந்துருச்சு. ஆங்கிள் ஏ 40 டிகிரி அண்டு பைசெக்டார்னா என்ன, பாதி. அப்போது இது 20 டிகிரி. ஃபஸ்ட்டு இது வந்து 40 டிகிரி அப்படின்னா இது ஒரு 20 டிகிரி, இது ஒரு 20 டிகிரி ஓவரா. ஸோ 15 சம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். நம்ம என்ன பண்ணோம், பேஸில் கட் பண்ணி சம்மை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு 16th பாருங்கள். அதே மாதிரியே பேஸ் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது பேஸ் வந்து PQ வந்து 6.8. ஸோ இப்போ PQ இது ரெண்டுமே நம்ம 6.8க்கு மார்க் பண்ணிட்டோம். சேம் சம், நீங்கள் ப்ரீவியஸ் சம் என்ன போட்டிங்களோ அதே சம் தான். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களாக ஒரு தடவை போட்டுட்டு கூட கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ PQ 6.8 போட்டாச்சு. அண்ட் நம்மளுக்கு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஜீரோலேருந்து, ஜீரோ எந்த பக்கம் எடுக்கணும், லைன் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் எடுக்கணும். இப்போ 50 டிகிரி எடுத்து இதையும் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனை பேஸாக வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 90 டிகிரி வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த லைனை பேஸாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி மேலே வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த 90 டிகிரி லைன் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். இப்போ இதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஓகே, இதை 90 டிகிரி எழுதியாச்சு. இப்போது பர்பண்டிகுலர் பைசெக்டார்னா என்ன அர்த்தம், PQவில் முக்கால்வாசி ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கணும், அதாவது ஹாஃப்க்கும் மேலே ஒரு வேல்யூ எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹாஃப்க்கும் மேலே இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே கட் பண்ண போகிறீங்க. ஸோ மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க், அதே மாதிரியே Qவில் வச்சு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், பர்பண்டிகுலர் பைசெக்டார் கிடச்சிருமா. அதாவது 6.8 வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து 3.4 3.4 பிரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், பாயிண்ட் ரெண்டுத்தையும் ப்ராப்பராக நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன கொஸ்டின் நம்மளுக்கு, பைசெக்டார் ஆஃப் த வெர்டிக்கல் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போது 5.2 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. 5.2 இங்கே ஸ்கேலில் நம்ம அது கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இப்போ Qலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இப்போ அந்த 5.2 சென்டிமீட்டருக்கு நம்மளுக்கு வந்திருக்கிற இந்த ஆர்க் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த Pக்கும் Qக்கும் நம்ம ஆஸ் யூஷுவல் சர்க்கிள் வரையணும். நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டு கூட ஆர்க் கட் பண்ணலாம். ஸோ எது வேணால் ஃபஸ்ட்டு பண்ணலாம். இப்போ Pயையும் Qவையும் ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சர்க்கிள் வரைகிறோம். இது பென்சில் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரியல. நீங்கள் வரையும் போது கொஞ்சம் டார்க்காக வரைஞ்சிக்கோங்க, அந்த இந்த லைட்டிங்னால. இப்போ Pக்கும் Qக்கும் சர்க்கிள் வரைஞ்சாச்சா. இந்த சர்க்கிளுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்க்கிள் எங்கே இந்த பாயிண்டில் கட் ஆகுதோ இதுவும் இந்த ஆர்க்கையும் கனெக்ட் பண்ணி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இதுதான் என்ன பண்ணுது, நம்ம சர்க்கிளில் போய் டச் பண்ணுற அந்த பாயிண்ட். இங்கே பாருங்கள், இப்போ இந்த லைனையும் கனெக்ட் பண்ணி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த சர்க்கிள் எங்கே டச் பண்ணுதோ அதுதான் என்னது, நம்மளுடைய பாயிண்ட் ஆர். இப்போ Pயையும் Qவையும் கட் பண்ணலாம். இப்போ ஆர் டேஷ் இதில் வரைய முடியாதான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வரையலாம். நீங்கள் 5.2 சென்டிமீட்டர் Qலேருந்து எடுத்த மாதிரி Pலேருந்து எடுத்து பண்ணலாம். ஸோ இப்போ ஆங்கிள் பாருங்கள், கரெக்டாக ஆரில் PR லைனில் பேஸ் வச்சுட்டு நீங்கள் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா என்ன வந்துருச்சு, 50 டிகிரி எக்ஸாக்டாக வந்திருக்கா. ஸோ நம்மளுக்கு P லைன்லேருந்து பார்க்கும்போது 60 அண்ட் மிடில் பாயிண்ட் என்ன வந்திருக்கு, 25 டிகிரி. ஸோ கரெக்டாக என்ன பண்ணிடுச்சு, நம்மளுக்கு பைசெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா, இப்போ இதோட இந்த 16th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸும் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 4.3 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.